வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். கோலாகலமாக நடைபெற்ற திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கு நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதற்காக கோவிலில் பல்வேறு திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 27ஆம் தேதி கணபதி பூஜையுடன் விழா தொடங்கியது. அதேபோல கடந்த 1ஆம் தேதி முதல் கோவில் உட்பிரகாரத்தில் மூலவர், பார்வதி அம்பாள் ஆகிய தெய்வங்களுக்கு யாக பூஜைகள் நடைபெற்று வந்தன. விழாவின் சிகர நிகழ்ச்சியான குடமுழுக்கு இன்று கோலாகலமாக நடைபெற்ற நிலையில் விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று முருகப்பெருமானை மனமுருகி வழிபாடு செய்தனர். ஏழை மாணவர்கள் தங்கி படிக்கும் பள்ளி கல்லூரி விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் சமநீதியை நிலைநாட்டுவதாக நமது அனைத்து திட்டங்களும் அமைந்துள்ளதாகவும், சமூக நீதியை அடிப்படையாக கொண்ட ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சி என்ற அடையாளத்துடன் நடத்துகிறோம் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். இரத்த பேதம், பாலின பேதம் இல்லை என்பதுதான் திராவிட இயக்க தோற்றத்திற்கு அடிப்படை கருத்துக்கொள் என முதலமைச்சர் கூறியுள்ளார். விடுபட்டோருக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் இன்று முதல் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், உங்களுடன் ஸ்டாலின் திட்ட தன்னார்வலர்கள் மூலம் இன்று முதல் வீடு வீடாக சென்று விண்ணப்பங்கள் வழங்க உள்ளனர். அப்போது பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது 45 நாட்களில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உரிமை தொகை வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாக அமையும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் அக்கட்சியின் புதிய நிர்வாகிகள் அறிமுக நிகழ்ச்சிக்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆட்சி மாற்றத்திற்கு தமிழக மக்கள் தயாராகிக் கொண்டிருப்பதாக கூறினார். அதிமுக தலைமையிலான பாஜக, தமாக மற்றும் ஒத்த கருத்துடைய கட்சிகள்தான் நம்பிக்கைக்கு உரிய கூட்டணியாக விளங்குவதாகவும், இன்னும் சில கட்சிகள் கூட்டணிக்கு வர இருப்பதாகவும் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு பயணத்தை கண்டே சிலர் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக எடப்பாடி பழனிசாமியை திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி விமர்சித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் அரக்கண்டநல்லூர் பேரூராட்சியில் ஓரணியில் திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி ஓரணியில் தமிழ்நாடு மூலம் உறுப்பினர் சேர்க்கும் பணியில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் குறித்த கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். விஜய் திமுக அதிமுகவுடன் கூட்டணி வைப்பாரா இல்லையா என்பது போக போகத்தான் தெரியும் எனவும் அவர் கூறினார். நிர்வாக குழுவிலிருந்து அன்புமணியை நீக்கவில்லை என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், செய்தியாளர் கேட்கும் கேள்விகளுக்கு எங்களால் பதிலளிக்க முடியாத சூழல் உள்ளது, மனவேதனையில் இருக்கிறோம் என்றார். என்று தனியும் எங்கள் தாகம், எப்போது நீங்கும் எங்கள் வேதனை என்று காணுவோம், உங்களின் ஒற்றுமை வளர்ச்சி இதுதான் எங்களின் வேதனை என்றும் ஜி.கே. மணி கூறினார். பாமகவில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை நமக்கு சாதகமாக அமையும் என அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் திமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் டிஜிட்டல் வாக்கு முகவர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் கே.என். நேரு, சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு திமுகவில் உறுப்பினர்களை சேர்ப்பது குறித்து ஆலோசனை வழங்கினார். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய கே.என். நேரு, அரியலூர் என்பது பாமகவின் சக்தி எனவும், தற்போது பாமகவில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை தங்களுக்கு சாதகமாக அமையும் எனவும் தெரிவித்தார். மேலும் நடிகர் விஜய் என்னவோ நாளைக்கே முதலமைச்சராக போகிறது போல கூட்டணிக்கு எங்களோடு வரவில்லை என கூறுவதாகவும் சாடினார். திமுகவின் வலிமை குன்றிவிட்டதால் வீடு வீடாக சென்று உறுப்பினரை சேர்த்து வருவதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி விமர்சித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கங்கலேரி கிராமத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வாழ்வதா சாவதா என்று தெரியாமல் தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருவதாக புகார் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தங்களை காப்பாற்ற யாரோ ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறார் என்பதால் தான் காவல்துறைக்கு தாக்குதல் நடத்த துணிச்சல் வந்திருப்பதாகவும் விமர்சித்தார். தமிழ்நாட்டில் காலூன்ற துடிக்கும் பாஜகவின் எண்ணம் ஒருபோதும் நடக்காது என அதிமுக அமைப்பு செயலாளர் அன்பராஜா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்த தமிழ் நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருப்பது வெற்றியை அடிப்படையாக கொண்டது எனவும், இந்தியாவில் பல கட்சிகள் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருப்பதைப் போல் அதிமுக கூட்டணி அமைத்ததும் இயல்பானதுதான் எனவும் தெரிவித்தார். பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருப்பதால் சிறுபான்மை சமூக வாக்குகள் பெரும்பாலும் கிடைக்காது என்றும் அன்பராஜா கூறியுள்ளார்.
தமிழகத்தில் பாஜக காலூன்ற முடியாது என்ற அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜாவிற்கு தான் பதில் கூற வேண்டிய அவசியம் இல்லை என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை தீநகரில் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது அவரிடம் இந்த கேள்வி குறித்து கேள்விப்பட்டது. அப்போது தான் தனிமனிதனாக வந்திருப்பதாகவும் மற்றவரின் கருத்துக்கு பதில் கூற வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்றும் அண்ணாமலை கூறினார். தலைப்பு நெகட்டிவாக இருக்கிறது, நாங்கள் குழம்ப மாட்டோம் என அன்வர் ராஜா கருத்து குறித்த கேள்விக்கு தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்துள்ளார். தமிழ்நாட்டில் பாஜகவால் காலூன்ற முடியாது என அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா தெரிவித்திருந்தார். இந்நிலையில் செங்கல்பட்டு காட்டாங்குளத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழிசையிடம் இதுகுறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது தலைப்பு தான் அதுபோல் கொடுத்து இருக்கிறார்கள் என்றும் இந்த கூட்டணி வெற்றி பெற அனைத்தும் சாதகமாக உள்ளதாகவும் கூறினார். சிறுபான்மையின மக்கள் வாக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என பாசிட்டிவாகத்தான் அவர் கூறியிருப்பதாகவும் தமிழிசை விளக்கமளித்தார். அதிமுக தலைவர்களிடையே ஒருமித்த கருத்து இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள செந்தாரப்பட்டியில் தனது தந்தைக்கு அமைக்கப்பட்டு வரும் மணிமண்டபத்தை பார்வையிட்ட அவர் அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இது அதிமுக கூட்டணியா அல்லது பாஜக கூட்டணியா என்பதை விளக்க வேண்டும் என தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பதாக கூறிய திருமாவளவன், திரைப்படங்களில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் தேர்தல் அரசியலில் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்ல முடியாது என தவிக தலைவர் குறித்த கேள்விக்கு திருமாவளவன் பதிலளித்தார். அன்வர் ராஜாவை தூண்டிவிட்டு பேச வைத்தது எடப்பாடி பழனிசாமி தான் என புகழேந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பிரச்சாரம் மேற்கொள்ள செல்லும் எடப்பாடி பழனிசாமி கொடியில் அண்ணாவை நீக்கிவிட்டு அமித்ஷாவையோ மோடியையோ வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும், பிரச்சாரத்தில் RSS பாஜகவின் கொள்கையை சொல்லப் போகிறாரா என கேள்வி எழுப்பினார். மேலும் அண்ணாமலையை வெளியேற்றிவிட்டு பாஜக தனது தலையில் மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டதாகவும் தெரிவித்தார். எங்கள் நோக்கம் 2026 சட்டமன்ற தேர்தல் அல்ல, 2029 நாடாளுமன்ற தேர்தல்தான் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் பாஜக நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரை 24 லாக்அப் டெத் நடந்ததாக கூறினார். 2026 நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரும் என்றும் அதற்கான வேலைகளை உள்துறை அமைச்சர் பார்த்துக் கொள்வார் என்றும் அவர் கூறினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் NDA கூட்டணி ஆட்சி அமைக்கும் எனவும் நயினார் நாகேந்திரன் திட்டவட்டமாக தெரிவித்தார். இயற்கைக்கு மாறான மக்கள் விரோத பாஜக அதிமுக கூட்டணியை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அரசியலை காப்பாற்றுவோம், சமூக நீதியை நிலைநாட்டுவோம் என்ற தலைப்பில் மாவட்ட அளவிலான காங்கிரஸ் கட்சி கூட்டம் தென்காசி மாவட்டம் சுரண்டையில் நடைபெற்றது. கட்சி பேச்சாளர்களுக்கு ஸ்கூட்டி மற்றும் உறுப்பினர் அட்டையை வழங்கிய அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 200 தொகுதிகளுக்கு மேல் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இன்று சுற்றுப்பயண பரப்புரை தொடங்க உள்ள நிலையில் CRPF வீரர்கள் பாதுகாப்பு பணிக்கு வந்துள்ளனர். அவருக்கு மத்திய அரசு Z+ பிரிவு பாதுகாப்பை வழங்கியுள்ளது. இதையடுத்து 13 CRPF வீரர்கள் துப்பாக்கி, பாதுகாப்பு உபகரணங்கள் உள்ளிட்டவைகளோடு EPSக்கு பாதுகாப்பு தர வந்துள்ளனர். அவர்களின் பாதுகாப்போடு EPS திருமண நிகழ்ச்சி ஒன்றில் வந்து கலந்து கொண்டார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் கோவையில் பெற்ற அவமானத்தை திமுக மாற்ற முயற்சிப்பதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செங்கல்பட்டில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், 2021 தேர்தலை காட்டிலும் 2026 தேர்தலில் பாஜக கடுமையான தோல்வியை சந்திக்கும் எனவும், என்னதான் திமுக செயல் திட்டங்களை செயல்படுத்தியதாக கூறினாலும் முதலமைச்சர் கோவைக்கு வரும்போது மட்டுமே சாலைகள் அமைக்கப்படுவதாக சாடினார். மேலும் திமுக ஆட்சியில் பெண் பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு வசதி எதுவும் சரியில்லை எனவும், கோவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் என்றார். தவிக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 2 கோடியாக உயர்த்த வேண்டும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிக்கை வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். ஏற்கனவே தவிகவில் உறுப்பினர் சேர்க்கை 1.5 கோடியாக உள்ளதாக கூறப்படும் நிலையில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சியை விட உறுப்பினர் எண்ணிக்கையை அதிகரிக்க தவிக திட்டமிட்டுள்ளது. அதன்படி வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் தொடர் பணிகளை முன்னெடுக்கவும் கட்சி தலைமை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் ஜூலை 8ஆம் தேதி தவிகவின் உறுப்பினர் சேர்க்கை பணிக்கான பயிற்சி பட்டறை நடைபெற உள்ளதாகவும், அதில் ஐடி விங் நிர்வாகிகள் 2 பேரை தவிர வேறு யாரையும் அழைத்து வர வேண்டாம் எனவும் மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோயில் ஊழியர் அஜித்குமாரை நகை திருட்டு வழக்கில் போலீசார் தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். இச்சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவரது சகோதரர் நவீனும் போலீசார் தாக்கியதில் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டுள்ள சம்பவம் மீண்டும் பரபரப்பை கூட்டியிருக்கிறது.
அஜித்குமார் விசாரணையின் போது அவரது சகோதரன் நவீனையும் போலீசார் தாக்கியதாக அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ள நவீனுக்கு காலில் ஏற்பட்ட வீக்கம், இரத்தக்கட்டு மற்றும் விரல் வலிக்கு சிகிச்சை, ஸ்கேன் மற்றும் இரத்த பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. திருபுவனம் அஜித்குமார் லாக்அப் மரணத்திற்கு காரணமான நிகிதாவை ஏன் இதுவரை கைது செய்யவில்லை என தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் கேள்வி எழுப்பியுள்ளார். அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் நெல்லையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஜித்குமார் லாக்அப் மரணத்தில் சிபிஐ விசாரணை கண்துடைப்பு என்றும் நாங்கள் இருக்கும் கூட்டணியே வெற்றி பெறும் என்றும் கூறினார். தவேக தலைவர் விஜயின் முடிவு மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். ஊரக பகுதிகளில் 100 உயர்மட்ட பாலங்கள் அமைக்க 505 கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. சட்டப்பேரவை அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாக முதல்கட்டமாக 505 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தில் பெற்ற கோரிக்கை மனுக்களை பரிசீலித்து 100 பாலங்கள் கட்டப்படுகின்றன. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 5 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்ட அறைகள் இடிந்து தரைமட்டமாகின. இந்த விபத்தில் சிக்கி பாலகுடுசாமி என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக ஆலை உரிமையாளர் கணேசன், மேலாளர் உள்ளிட்ட 4 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் மற்றும் லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு நாளை தொடங்குகிறது. தமிழகத்தில் நடப்பாண்டு பொறியியல் படிப்புக்கு 3,02,000 மாணவர்கள் பதிவு செய்த நிலையில் 2,41,000 பேருக்கு தரவரிசை எண் வழங்கப்பட்டது. இதில் முதற்கட்டமாக 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் சிறப்பு பிரிவினருக்கு நாளை கலந்தாய்வு தொடங்குகிறது. வரும் 8ஆம் தேதி வரை மாற்றுத்திறனாளி மாணவர்கள், முன்னாள் ராணுவ வீரர் பிரிவு, விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கு கலந்தாய்வு நடைபெறுகிறது. தொடர்ந்து பொதுப்பிரிவு மற்றும் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜூலை 9 முதல் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ரேபிஸ் தடுப்பூசிகளை கையாள்வது குறித்து வழிகாட்டுதல்களை தமிழ்நாடு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. ரேபிஸ் தடுப்பூசிகளை உரிய வழிகாட்டுதலின்படி சேமித்து வைக்க வேண்டும் என்றும், தடுப்பூசிகளை சேமிக்கும் போது, செலுத்தும் போதும் உரிய வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. காயத்தின் ஆழத்தை பொறுத்து 3 வகைகளில் சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் வரும் 12ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரியில் 3 சென்டிமீட்டர் மழையும், மதுரையில் 39 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவானது. இந்நிலையில் வரும் நாட்களில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும், சில பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என்பதால் மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா, சீன அமைச்சர்களுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். பிரேசில் நாட்டின் தலைநகர் ரியோ டி ஜெனிரோவில் பிரிக்ஸ் நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி கவர்னர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற நிர்மலா சீதாராமன் ரஷ்யா மற்றும் சீனாவின் நிதி அமைச்சர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். தமிழக அரசை காப்பியடித்து விபத்து சிகிச்சை திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை வேலப்பஞ்சாவடி பகுதியில் உள்ள ஏசிஎஸ் மருத்துவமனையில் இன்னுயிர் காப்போம் விபத்தில் மீட்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் 4 லட்சமாவது பயனாளியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழக அரசின் இன்னுயிர் காப்போம் திட்டத்திற்கான சிகிச்சை நிதி 2 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், அடுத்த மாதம் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கான கூட்டம் நடத்தப்படும் என்றார். புத்த மத தலைவர் தலாய் லாமா பிறந்த நாளையொட்டி பிரதமர் மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தலாய் லாமா 90வது பிறந்த நாளை முன்னிட்டு 140 கோடி இந்தியர்களுடன் சேர்ந்து தானும் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், அன்பு, இரக்கம், பொறுமை மற்றும் ஒழுக்கத்தின் நீடித்த அடையாளமாக தலாய் லாமா விளங்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ராயட்ஸ் நிறுவனத்தின் எக்ஸ் பக்கம் முடக்கப்பட்டது விரைவில் சரி செய்யப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச செய்தி நிறுவனமான ராயட்ஸ் நிறுவனத்தின் எக்ஸ் பக்கம் இந்தியாவில் முடக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் பரிந்துரையின் பேரில்தான் ராயட்ஸ் எக்ஸ் பக்கம் முடக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இருப்பினும் அதனை மறுத்த மத்திய அரசின் செய்தி தொடர்பாளர், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது ராயட்ஸ் உள்பட பல்வேறு எக்ஸ் கணக்குகளை முடக்குமாறு எக்ஸ் செயலி நிறுவனத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது.
கர்நாடகாவில் சாலையின் சென்டர் மீடியனில் மோதிய வேகத்தில் டெம்போ வாகனம் இரண்டாக பிளந்த சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவில் டெம்போ வாகனம் ஒன்று வேகமாக சென்று கொண்டிருந்தது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையில் தாறுமாறாக ஓடி சாலையின் சென்டர் மீடியனில் பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் வாகனம் இரண்டாக பிளந்து சாலையில் விழுந்தது. இந்த விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பெங்களூரு பல்கலைக்கழகத்தில் சட்டப்பூர்வ பணி நியமனங்களில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு பார்க்கப்படுவதாக குற்றம் சாட்டி பேராசிரியர்கள் 10 பேர் ராஜினாமா செய்வதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து பெங்களூரு பல்கலைக்கழகத்தில் பதவி வகிக்கும் தலித் ஆசிரியர்கள் துணைவேந்தர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் 10 பேராசிரியர்கள் பொறுப்புகளோடு பல ஆண்டுகளாக நிர்வாக பணி ஆற்றிய போதிலும் சட்டப்பூர்வ பதவிகளுக்கான நியமனங்களில் மேற்பார்வை பதிவு மட்டுமே வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர்.